வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி பெப்பர் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கேஜி மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கிறது, 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது, மைதா மாவு, அரிசி மாவு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, எலுமிச்சைப்பழம், எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கியாச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அப்புறமா மல்லித்தலையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக சேர்த்திக்கலாம். 1 கைப்பிடி அளவு மல்லித்தலையை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது. இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்த போகிறதில்ல. தனியாக 2 ஸ்பூன் எண்ணெய், அரை எலுமிச்சைப்பழச்சாறு எல்லாம் ஊற்றி நல்லா இப்படி கெட்டியாக பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது மீனில் பூசலாம். மீனில் ஃபுல்லாக தடவுறது இப்படி ஃபுல்லாக சுற்றியும் தடவிக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம மசாலா தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, சூப்பராக ஊறிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தவா நல்லா சூடானதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 மீன் வச்சிடலாம். இதில் மீன் உள்ளே நல்லா வேகிறதுக்காக தான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி மூடி வைக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 1.5 to 2 நிமிஷம் விட்டுடணும். மேலே லைட்டாக மிளகுத்தூள் தூவிட்டு இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.